அகாடமி அனைவருக்கும் இலவச அகாடமி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நம்ம ப்ரோனவுன் எரர் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. இன்னைக்கு நம்ம டே 65 பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாருங்களேன், the book which is called the two states is about the story of the marriage. இதுதான் கரெக்டா இல்ல இது நம்ம விச்சு போடாம எழுதணும்னா அது கரெக்டா? ஒண்ணும் இல்ல, இதுக்கு அடுத்த சென்டென்ஸ் இதுல விச்சு இல்லாத மாதிரி எழுதிருக்கேன். The book is called the two states is about the story of the marriage. ஓகே, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ஒன்னு பார்த்திருக்கோம்ல, அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நெசசரி இன்ஃபர்மேஷன், அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நெசசரி இன்ஃபர்மேஷன் இத பத்தி பார்த்திருக்கோம்ல. அதுல இருந்து ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். சரிங்களா? அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்தா அந்த கிளாஸுக்கு பேரு நான் டெஃபினிட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெசசரி இன்ஃபர்மேஷன் வரும்போது அந்த கிளாஸ்க்கு பேரு டெஃபினிட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நாம வீடியோக்குள்ள போயிடலாம். இங்க பாருங்களேன், the book which is called the two states, அதாவது is about the story of the marriage. ஒரு புக்க ஸ்டோரி ஆஃப் த மேரேஜ்னு சொல்றாங்க. அது என்ன புக் அப்படின்னு மட்டும் நான் சொல்றேன். அதாவது இந்த பாட்டை இதுல இருந்து பாருங்களேன், which is called the two states இதை எடுத்துட்டு பாருங்க. the book is about the story of the marriage. எந்த புக்குன்னு நம்ம சொல்லவே இல்லை. அப்ப இது என்ன இன்ஃபர்மேஷன்? நெசசரி இன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல எப்பயுமே நெசசரி இன்ஃபர்மேஷன் வரும்போது அந்த இடத்துல ஆப்ஜெக்டா வச்சு வந்துச்சு அப்படின்னா நம்ம அத ஒமிட் பண்ணிடலாங்க. அது இல்லாம எழுதினாலுமே கரெக்ட். ஆனா இங்க என்னவா வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. வெரி குட்ங்க. விச் என்னவா வந்திருக்கு? சப்ஜெக்ட்ல வந்திருக்கு. விச் என்னவா வந்திருக்கு? சப்ஜெக்ட்ல வந்திருக்கு. சப்ஜெக்ட்ல விச் வரும்போது எப்பயுமே நம்ம ஒமிட் பண்ணவே முடியாதுங்க. அதனால இந்த இடத்துல விச் போடாம எழுதுனா தப்பு. இந்த சென்டென்ஸ் தப்பு, இந்த சென்டென்ஸ் கரெக்ட். சரிங்களா? இத பாருங்க, the English book which is called the two states is about the story of the marriage. இங்க அது என்ன புக்னு சொல்லிட்டோம். அது இங்கிலீஷ் புக்ன்றத நம்ம முதல்லயே சொல்லிட்டோம். அப்ப இது எப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன்? அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தானே. இந்த இடத்துல நம்ம விச்ச மறைச்சு எழுத கூடாது. அதுவும் இல்லாம சப்ஜெக்ட்லயும் வந்திருக்கு. அதனால நம்ம மறைச்சு எழுதக்கூடாது. மறைச்சுனா அதாவது ஒமிட் பண்ணி எழுதக்கூடாது. சப்ஜெக்ட்ல வந்தாலும் விச்சு கண்டிப்பா போட்டுதான் ஆகணும். விச்சு இல்லாம எழுதுனா அந்த சென்டென்ஸ் தப்பு. சரிங்களா? சரி, இத பாருங்க, the book which I borrowed should be returned today. இப்ப the book ஒரு புக்க ரிட்டர்ன் பண்ணணும். அது எந்த புக்குன்னு கண்டிப்பா சொல்லித்தான் ஆகணும். நான் நேத்து வாங்கின புக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன இன்ஃபர்மேஷன்? நெசசரி இன்ஃபர்மேஷன். நீங்க யோசிச்சு பாருங்க, the book should be returned today. I borrowed the book. அந்த புக்கு பதிலான தான் நம்ம என்ன போட்டிருக்கோம்? விச்சு போட்டிருக்கோம். இங்க என்னவா வந்திருக்கு? என்னவா வந்திருக்கு? சூப்பர், ஆப்ஜெக்ட்ல வந்திருக்கு. ஆப்ஜெக்ட்ல விச்சு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ல வந்திருக்கு. பிளஸ் இது என்ன இன்ஃபர்மேஷன்ல வந்திருக்கு? நெசசரி இன்ஃபர்மேஷன். நெசசரி இன்ஃபர்மேஷன் இருக்கிற கிளாஸ்க்கு என்ன பேர் பார்த்தோம்? சூப்பர், டெஃபினிட் கிளாஸ். நெசசரி இன்ஃபர்மேஷன்ல அதாவது டெஃபினிட் கிளாஸ்ல விச் ஆப்ஜெக்ட்ல வந்திருக்கு அப்படின்னா அந்த விச்ச போட்டு சென்டென்ஸ் எழுதினாலும் கரெக்ட் தான். அந்த விச்ச போடாம சென்டென்ஸ் எழுதினாலும் அதுவும் கரெக்ட் தாங்க. கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சுன்னா வீடியோ 2-3 தடவை திரும்பி பாருங்க. நல்ல தெளிவு கிடைச்சிரும். சூப்பரான ஒரு கான்செப்ட். சரி, இங்க பாருங்க, the English book which I borrowed should be returned today. அங்கேயும் அதேதான் இருந்துச்சு. ஆனா இங்க எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு? the English bookன்னு இருக்கா? the English book நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். இது என்ன இன்ஃபர்மேஷன்? சூப்பர், அடிஷனல் இன்ஃபர்மேஷன். அப்ப என்ன கிளாஸ்? நான் டெஃபினிட் கிளாஸ். என்ன கிளாஸ்? நான் டெஃபினிட் கிளாஸ். சரி, அப்ப நான் டெஃபினிட் கிளாஸ்ல நம்ம ஒமிட்டே பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோமா? நம்ம ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் ஒமிட் பண்ணணும்னு பார்த்தோம். எப்போ? டெஃபினிட் கிளாஸ்ல. அதுவும் விச்சு ஆப்ஜெக்ட்ல வந்திருந்தா மட்டும்தான் ஒமிட் பண்ண முடியும். இந்த இடத்துலயும் ஆப்ஜெக்ட்ல தான் வந்திருக்கு. ஆனா இது நான் டெஃபினிட் கிளாஸ் அப்படிங்கறதுனால நம்ம என்ன பண்ண முடியாதுங்க? வெரி குட்ங்க, ஒமிட் பண்ண முடியாது. சோ அப்ப இந்த சென்டென்ஸ் கரெக்ட்.
இந்த சென்டென்ஸ்ல நம்ம வெரி குட் போடாம எழுதுறோம், அது தப்பு. சத்தமா சொல்லுங்க. சூப்பர். சரி, ஓகே. இத்தனை சொல்லிட்டீங்க, நாளைக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா, he lent me some money, I returned the same after a week. இது கரெக்டா இல்லையன்றத பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.